ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் எந்த மாவுமே சேர்க்காமல், ஓவனும் இல்லாமல், பொட்டேட்டோவும் இன்னும் சில வெஜிடபிள்ஸ் வச்சு வித்தியாசமான ஒரு பீட்சா தாங்க செய்ய போகிறோம். இந்த பீட்சா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம குழந்தைங்க கேட்டால் கூட வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த பீட்சா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பீட்சா செய்கிறதுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு மேல் தோலெல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததும் அதை இதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த சைஸில் இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச இந்த உருளைக்கிழங்கை இதே மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுக்கி வச்சதும் நம்ம காரத்துக்கு தேவையான 3 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதும் திரும்பவும் ஒரு முறை இதே மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். வச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும். இது அப்படியே வேகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நுரப்பொங்க அடித்து எடுத்ததும் இது கூடவே மீடியம் சைஸ் உள்ள குடமிளகா, ஒரே ஒரு குடமிளகா இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் வெங்காயமும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் தக்காளியும் இதே மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதும் இப்போ இதை செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் வெந்து வந்தாச்சு. இப்போ கலந்து வச்ச இந்த கலவையை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். விட்டாச்சு. இப்போ இதோட பேனோட மூடி போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஆனால் இது வேக வைக்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சா அடியில் கரிஞ்சி போகும். பாருங்கள், இது வெந்துருச்சான்னு இந்த மாதிரி ஒரு பேட்சில் வச்சு எடுத்து பார்த்தோம்னா நல்லா வரணும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட போகிறோம். இது தோசை மாதிரி அப்படியே திருப்பிடாதீங்க. இது மாதிரி மேலே ஒரு தட்டு வச்சு பேனை அப்படியே கவிழ்த்தி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி தட்டில் கவிழ்த்தி எடுத்ததும் திரும்பவும் அதே பேனில் திரும்பவும் இன்னொரு பக்கம் வேக வைக்க போகிறோம். அதனால் இதே மாதிரி மெதுவாக அந்த தட்டில்ன்னு பீட்சாவை பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் 1 நிமிஷம் போதுங்க. அது பீட்சா வெந்து வந்துடும். இப்போ 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிரேட்டர் வச்சு தேவையான அளவு சீஸ் தூவி எடுத்துக்கலாம். தூவி சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் கொத்தமல்லி தழைகளை பொடியை நறுக்கி இதே மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்சா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லேசாக ஆறுனதும் இந்த மாதிரி பேட்சுல வச்சு லைட்டாக எடுத்து கொடுத்து தட்டில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்சா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட பொட்டேட்டோ பீட்சா எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு. இது பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி பொட்டேட்டோ பீட்சா நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.